செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு சால்வை அணிவிக்க முடியாததால் திகைத்த அமைச்சர் பொன்முடி சிறிது நேரம் கழித்து சால்வை அணிவித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைஞ்சிருக்கிறீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கனிமொழி. விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணி கட்சியின் வேட்பாளரான விசிகாவின் துரை ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். சுமார் 12:30 மணி அளவில் இந்த விழுப்புரம் 4 முனை சந்திப்புக்கு வந்த அவருக்கு திமுக சார்பிலும் கூட்டணி கட்சி சார்பிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பிரச்சார வாகனத்தில் வந்தபடி பிரச்சாரத்தில் ஈடுபட முயன்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த வாகனத்தில் ஏறி அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு அளிப்பதற்காக பொன்னாடை போர்த்து சென்றார். அப்போது அவர் அதனை கண்டுகொள்ளவே இல்லை. இதனைத் தொடர்ந்து நீண்ட போராட்டத்திற்கு பின்பு பல முறை முயற்சி செய்து தொடர்ந்து அதன் முயற்சி செய்து கடந்தபடி கடைசியாக ஒரு 5 நிமிடத்திற்கு மேலாக அவர் அந்த பொன்னாடியை போற்றினார். இது அங்கிருந்து அவர்களை பார்ப்பவர்கள் ஒரு சற்று முகம் திலக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தில் தொடர்ந்து ஈடுபட்டார் உதயநிதி ஸ்டாலின். சுமார் 2000க்கும் மேற்பட்ட திமுக தொண்டர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பிரச்சாரத்தில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.